மார்னிங். ஃபைனலி அம்மா ஊருக்கு போகிறாங்க. கார்த்தி மேடம் லீவ் போட்டாச்சு. அம்மா ஊருக்கு கிளம்பிட்டா. ட்ரெஸ் எல்லாம் நாங்கள் போட்டோம், நாங்கள் போகிறோம். நிஜமாக தான். ஏதோ கிளம்பிச்சு அவனை மல்லி இல்லை இல்லை தூங்க போயிடறேன். தங்கம் அப்படியாம்மா அப்பா கூடயாம்மா போகிறேன். என் அப்பா கூடயே போகிறேன். ஏய் அப்படி கிடைக்காது. குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். ட்ரெஸ் அப்போ போட்டு இல்லை அவன் ஏதோ கேட்கா பாரு போய். அவன் ஏதோ கேட்காம பாரு போய் கேளு. இங்கே வைக்க சொன்னா ஸ்கூட்டி எடுத்துட்டா. மாசிக் சரியில் உட்கார முடியாதுட்டு நான் என்னோடய ஸ்கூட்டியில் பாப்பாவை ஒவ்வொரு தம்பியை கூப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டோம். ஒரு கடல் நிப்பாட்டினோம். அவங்க போர் எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இங்கே அன்றைக்கி ஸ்விம்மிங் பூல் போனாங்க. அங்கே போய் பக்கத்தில் ஷாப் இருந்துச்சு. அங்கே சாப்பிட்டுட்டு பொரியலாம். அதுக்கப்புறம் தான் போனோம். எனக்கு செம்ம பசி. அதிகமாக வீட்டிலே பண்ணிக்கிறாங்க. போடுறது செம்ம பசி. அதனால அப்படியே சாப்பிட்டுருக்கணும். கனவா பக்கத்தில் தான் உட்காருவோம். அவன் தானே உட்காந்துருக்கான். தங்கமே இங்கே வா. அம்மா வேணாம்மா, அம்மா வேணாம்மா. சரி நான் போகிறேன். நீங்கள் எல்லோரும் இருங்க, நான் போகிறேன். நான் போகிறேன். இது போட்டுக்கோ. அதில் பாப்பா இரு பக்கம். நான் கிளம்புறேன். அவங்க வரும். நான் வீட்டுக்கு போகிறேன். சதீஷ் வா, நம்ம ரெண்டு வீட்டுக்கு. சதீஷ் வா எந்தி. நீ கண்ணமாக கொடுத்தல எனக்கு கொடுத்தியா? சாப்பிட்டு தான் லேட்டாக நான் ஓட்டிட்டு அப்படியே நாங்கள் ஏர்போர்ட் போயாச்சு. வரச்சில் கார்த்தியை சதிஷ்ட கொடுத்துட்டோம். டிக்கெட் கண்ணமும் விடு எல்லா டிக்கெட் எடுத்து போயாச்சு. கொஞ்சம் உட்காரலாம் பார்த்தா அது கொஞ்சம் செக்கிங்க்கு போயிட்டாங்க. 1% 50% வாங்குற மாதிரி இருந்துச்சு. அவள் அம்மா பார்த்தானே அவ்வளோதான் செத்த மோனேன். அவன் நம்ம கார்த்தி தானே. அவன் ஆமாம் நீ சேட்டை பண்ண மாட்டேங்க. அப்படியே அவன் சேட்டை பண்ணுறான். நேரம் கூட உட்காரல. அவங்க போயிட்டான். தென் நாங்களும் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படி கிளம்பிட்டோம். கனமா தாத்தா கிட்ட போகிறா. நாங்கள் கொடைக்கானல் போனோம். ஓய் இவங்க வரேன். சதீஷ் மாமா சொல்ல மாட்டேங்க. அவ்வளோதான். நீங்கள் எல்லோரும் போகிறீங்க, நான் மட்டும் தான் போகிறேன். எனக்கெல்லாம் தூக்கிட்டே போதும். கிளம்புங்க எல்லோரும். நீங்கள்லாம் கண்ணமாக கட்சி. ஸ்வீட்டெல்லாம் கொண்டு போகக்கூடாதா? சரி அழாத கண்ணம்மா. சரி அழாத அழாத அழாத. பாய். அது கொஞ்சம் எனக்கு லீவ் விட்டு கண்ணம்மா ஊருக்கு போகிறான். பாய் சொல்லிடு. நானும் வரேன். ஆமாம் பெத்த மகாக்கு சொல்லாமல் அவள் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போகிறான். சாரி சரி அங்கே போகக்கூடாது. நீங்கள் வேலை அதான் நான் அவனுக்கு முட்டாய் இப்போ பெருசாகிட்டு வா.
சொல்லுவான் அவனும் அப்படிதான் பண்ணுறான், நீயும் அப்படிலாம் கிடையாது. இல்லை அவன் சும்மா ஆடுறாமாப்பா. பஞ்சாயத்தாக தான் இருக்குது ரெண்டுக்கும். நம்மளாம் அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ வீட்டுக்கு போய் அவ்வளோ வேலை இருக்குது, அடிச்சாலே கடுப்பாக இருக்குது. அப்படியே வேலையாக போயிட்டு எங்கள் அப்பா நானுக்குன்னு போயிட்டான். காமி பாண்டா காமி இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுச்சு. இன்னும் குப்பை யாருச்சு போடணும். க்ளீன் பண்ணிவிட்டு 5:30 ஆகிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே பிஸ்மில்லாக போய் ஒரு ரைஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தேட்டருக்கு படத்துக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு நான் போகவே இல்லை அஜித் மூவிக்கு. நாளைக்கு லீவுனால ஸோ அப்படியே படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படியே பானிபூரி இங்கே போய் பார்த்துட்டு அப்படியே எங்கள் கடையை அதுக்கப்புறம் அப்படியே மும்பை வடப்பாவ் சாப்பிட போய்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நடக்காம பார்த்துட்டு இருந்தான் படத்தை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, செம்ம சிரிப்பு. அவருக்குன்னு ஒரு தனி வேல், அவருக்குன்னு ஒரு தனி ரூல்ஸ். ரெட் டிராகன் கேங்ஸ்டர் குரூப்பை உருவாக்குற ஏகே என்னைக்கு ஃபேமிலி லைஃபுக்குள்ள போனாரோ இந்த கேங்ஸ்டர் லைஃபை விட்டு வெளியே வரணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அவர் எடுத்த வெந்து அவரை கீழே வைக்கவே விடல. பல வருஷமா போலீஸும் கேங்ஸ்டர் குரூப்பும் தேடிட்டு இருந்த அந்த ஏகே அவருக்கு பிறக்க போற குழந்தைய பார்க்க பாம்பேக்கு வந்தாரு. அவர் வந்த விஷயம் தெரிஞ்சு அவருடைய எதிரிங்க பாம்பேல இருக்க ஹாஸ்பிட்டல் அட்டாக் பண்ணாங்க. ஏகே இன்னும் கேங்ஸ்டர் தொழிலை கண்டினியூ. இப்படி தான் போச்சு. பாய் ஸ்டடியில் பார்க்கலாம்.